இவர் வந்து வாட்ச்மேன்ட்ட போய் டீ சாப்பிட வர்றீங்களாண்ணே? இல்லைப்பா நான்லாம் சாப்பிட மாட்டேன்னு. அண்ணே வாங்கண்ணே வெளியே டீ சாப்பிட்டு வருவோம். அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூ. 200 கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி வாட்ச்மேனை வெளியே கூட்டிகிட்டு போய் பேசுகிறாரு. அந்த பிரின்சிபல் எப்படி கேரக்டர் என்ன அப்படிங்கிறாங்க. அவர்லாம் வந்து நல்லா தான் இருந்தார். அவர் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி 3 மாதம் தான். அவர் வீட்டுக்காரர் வந்து குடிச்சு பொண்ணை வந்து கொடுமைப்படுத்தினார். இப்போ அந்த பொண்ணு வந்து வீட்டில் வந்து இருக்கா. அந்த விரத்தில தான் இப்போ எல்லாருக்கிட்டையுமே வெள்ளை வெள்ளன்னு விழுகிறாரு, சிடு சிடுன்னு இருக்காரு அப்படிங்கிறாங்க. காலையில் வந்து பஸ்ஸுக்கு காரில் வந்து விட்டுருவாங்க. சாயங்காலம் அவரே நடந்தே போயிடுவார். நடந்தே ஆமாம் எந்த வழியாக நடந்து போவார்னு எல்லாருக்கிட்டையும் கேட்டு வச்சிடுறாங்க. இதை வச்சு முத்து ஒரு ஐடியா பண்ணுறாரு. என்னங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு இப்போ ஒரு யோசனை தோணுது சரியா, அந்த யோசனை என்னங்கிறத நம்ம இப்போ இந்த வீட்டுக்கு வந்து பேசுகிறேன். இப்போ வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லி வீட்டில் போய் விட்டுறாங்க மீனாவை. அடுத்து மனோஜ் ஷோரூமை காட்டுறாங்க. மனோஜ் வந்து உட்காந்துக்கிட்டே இருக்காரு. என்ன செய்யலான்னு ஷோரூமில் சேல்ஸே இல்லை. அப்போ அங்கே வேலை பார்க்குற ஒருத்தர் வந்து கேட்குறாரு. இந்த மாதிரி எங்கள் அக்கா பொண்ணு வந்து பெரிய பொண்ணாக இருக்கா அப்படின்னு. ஓ இப்பெல்லாம் படிச்சு இல்லை பெரிய இடத்துக்கு போயிட்டாங்களான்னு. சார் அப்படி இல்லை சார் ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கானே. சரி அதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்னு. சார் நான் தான் தாய்மாமா முறை நான் தான் போய் ஓலை கட்டணும் சார்